ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நெல்லை ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இடி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இடி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், நறுக்கிய தக்காளி 1, காய்கறி கலவை 1 கப், பச்சை மிளகாய் 2, துருவிய தேங்காய் 1/2 கப், சின்ன வெங்காயம் 6 நம்பர், பூண்டு 5 நம்பர், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வறுக்க தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 10 நம்பர், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அரிசி 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, புளி கரைசல் 1/2 கப். இடி சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இடி சாம்பார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்பெல்லாம் பொடியை இடிச்சு பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி பண்றது தான் இடி சாம்பாருங்கிறது. இது எல்லா நாட்டு காய்கறியிலையும் போட்டு பண்றது. அதே மாதிரி பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். அப்படியும் இல்லைன்னா வெறுமை நீங்க ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா காய்கறி எல்லாமே நம்ம போடுறதுனால தனியா நீங்க தொட்டுக்கிறதுக்குன்னு காய் தனியா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் இதுல. இப்ப நம்ம வறுக்க தான் போறோம், வறுத்து அரைக்க தான் போறோம். ஆனா இடிச்செல்லாம் பண்ண போறது இல்லை. நம்ம மிக்சியில அரைச்சிட்டு பண்ணிட போறோம். நாம நீங்க வீட்டுல முடிஞ்சதுன்னா இடிச்சு பண்ணுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வெந்தயம் தாளிக்க போறோம். லாஸ்டா தான். ஃபர்ஸ்ட் வெந்தயம் மட்டும் இதுல கொஞ்சமா தாளிச்சுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம். இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா, எல்லா காய்கறி கலவையும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் எண்ணெயில ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இது கூட மஞ்சள் பொடி, புளித்தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இப்போ காயெல்லாம் வேகணும், மூடி வச்சிருவோம். இந்த காய் வேகிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா என்னென்ன அரைக்க போறோங்கிறத பார்த்துடலாம். தேங்காய் ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இதனால விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப வேண்டாம், பட் கோர்ஸா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நம்ம கோர்ஸாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தேங்காய், பூண்டு, வெங்காயம், சீரகம் நம்ம கோர்ஸா அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்தது இதுக்கு முக்கியமா நான் சொன்ன மாதிரி அந்த பொடி தான். ஸோ இடி சாம்பார்னாலே வறுத்துட்டு இடிக்கிறது தான். நம்ம இப்போ மிக்சியில அரைச்சிக்க போறோம். அவ்வளவுதான். என்னென்னங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரையா எல்லாமே ட்ரையா வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். நாம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தோரம்பருப்பு, தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையா நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறாம, அதாவது தீயாம வறுத்துக்கணும். அந்த அரிசி அப்படியே பொரிஞ்சு வரும். நல்லா வறுபட்டுருக்கு. இது நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அந்த ஒரு டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் அரைச்சி கூட வச்சுக்கலாம். இதை அதாவது கோர்ஸாக தான் அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம சாம்பார் பொடியெலாம் அரைக்கிற மாதிரி. இப்போ இது ஆறட்டும். இப்போ வரமிளகா மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். அது எதுக்குன்னா நெடி அடிக்கும் இல்லையா? ஸோ அது நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 வரமிளகா சேர்க்குறேன்.
எப்பயுமே சொல்றது தான். இந்த மிளகா பொடி அதெல்லாம் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, மிச்சதெல்லாம் ட்ரையா வறுத்தா கூட வரமிளகாய்க்கு கொஞ்சமா பெருங்காயமும், வரமிளகாயும் வறுக்கும்போது கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் பொரியறதுக்காக, வரமிளகா நெடி அடிக்காம இருக்கும். அதுக்காக எண்ணெய் விடுறோம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்துடலாம். இப்ப வறுத்தது நல்லா ஆறி இருக்கும். நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கோர்ஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை நல்லா கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் காயெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து தேங்காய், சீரகம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சோமா, அரைச்சதை சேர்க்க வேண்டியதுதான். அடுத்தது தேவையான பொடி, இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொடியும் போட்டுடலாம். இது கூடவே பருப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நாம இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி. தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். நம்ம வந்து இந்த சாம்பாரில் புளியும் போட்டிருக்கோம், மாங்காயும் போட்டிருக்கோம். ஸோ தக்காளியும் சேர்க்க போகிறோம். ஸோ இது மூணுமே புளிப்பு தான். அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தக்காளி வதங்கிடுத்து, நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இடி சாம்பார் ரெடி. மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுருவோம். கொத்தமல்லி போட்டு கொதிக்கும் போது வேற வாசனை, லாஸ்ட்டாக போட்டு இறக்கும் போது வேற வாசனை. பெருங்காயம் கூட அப்படிதான். நீங்கள் லாஸ்ட்டாக போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், முதல்ல போடும்போது வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய இடி சாம்பார் ரெடி. இது வந்து இட்லி, தோசைக்கும் நல்லா இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சிட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அரைக்கிறதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுட்டு இந்த பொடியை வந்து இடித்து ரெடியாக வச்சுட்டிங்கன்னா உடனே டக்கு டக்குன்னு போட்டு பண்ணிடலாம். இடி சாம்பார் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல எண்ணெயை விட்டு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டுருங்க. கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. அது நல்லா காய்கறி வேகிறதுக்குள்ள என்ன பண்ணணும்னா தேங்காய், பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம் இதை வந்து கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பேன்ல ட்ரையா தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், அரிசி இதெல்லாம் ட்ரையா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டு வரமிளகா சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோ. இதெல்லாம் சேர்த்து கோர்ஸா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்குமா. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் போட்டுட்டு தேவையான அந்த பொடியும் போட்டுட்டு வேக வச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. அது இந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து பேன்ல எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரே ஒரு தக்காளியும் வதக்கி அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய இடி சாம்பார் ரெடி. நம்மளுடைய நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெடி. கண்டிப்பா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பொங்கல் சமயத்தில் நாட்டு காய்கறிலாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இதே திருநெல்வேலியில் தாளகம்னு ஒன்று பண்ணுவோம். அந்த தாளகம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனியா, கடலைப்பருப்பு இதெல்லாம் இருக்குமே தவிர அதில் வந்து பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துருக்க மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் வேற டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய ரசிக்க ருசிக்கலே பண்ணியிருக்கோம். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இட்லி சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.